வலைதள மக்களுக்கு வணக்கம். நான் எஸ்ஜேபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல 16 வயது பெண்ணும் 19 வயது பையனும் சேர்ந்து செஞ்ச ஐக்கியத்தனத்தின் உச்சகட்டம் தொட்ட ஒரு கேஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கேஸ் எங்க நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து புதுசாக போறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தெலுங்கானா மாநிலத்தில் ஜிடிகட்லா அப்படின்ற ஒரு ஏரியாவில் சாபூர் நகர் அப்படின்ற பகுதியில் அத்லா அஞ்சலி அப்படின்ற ஒரு 39 வயதான ஒரு பெண் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் 16 வயதாகுது, இரண்டாவது பெண் 14 வயதாகுது. இவங்க அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அஞ்சலி இருக்கிறாங்க இல்லையா, தெலுங்கானா மாநிலத்தோட கலாச்சார மையத்தில் நாட்டுப்புற பாடகியாகவும் இருந்துட்டாங்க. இந்நிலையில் கடந்த ஜூன் 23, 2025 திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுது. உடனடியாக காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. முதற்கட்டமாக இவங்களோட உடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிபடுது. அது என்ன அப்படின்னா, இறந்த அஞ்சலி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களோட மூத்த மகளான 16 வயது பெண்ணுக்கும் இடையில அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா அப்படின்னு ஒரு பையன், அவர் 19 வயது. இந்த சிவாவும் 16 வயது பெண்ணும் காதல் பண்றாங்க. இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அதாவது அந்த அஞ்சலிக்கு பிடிக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை விட்டுற சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இது அந்த பெண் விடுவதா இல்லை. இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஸ்பாட்ல அந்த பொண்ணோட காதலன் சிவாவோட தம்பி ஆகிய 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க 3 பேருமே அந்த ஸ்பாட்ல தான் இருக்கிறாங்க. 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, நான் தான் எங்க அம்மாவை என் காதலனோட தம்பி ஆகிய இருவர் மூலமா நான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத புட்டு வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த குற்றவாளியான இளம்பெண் இருக்கிறாங்க இல்லையா, அஞ்சலியோட மூத்த மகள், அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக நால்கொண்டாவை சேர்ந்த சிவா அப்படின்ற ஒரு 19 வயதான ஒரு இளைஞர், இடைநிலை 2ஆம் ஆண்டு படிக்கிறவர், அவரோட அறிமுகம் கிடைக்குது. அதன் மூலம் ஆன்லைனில் பழக ஆரம்பிக்கிறாங்க. நாள் பட அவங்களோட பழக்கம் அப்படியே காதலாக ஜென்ரேட் ஆகுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க நிறையா இடத்துக்கு போகிறாங்க, வராங்க, நிறையா லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் அஞ்சலிக்கு தெரிய வருது. உடனே அஞ்சலி அதை எதிர்க்கிறாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளம்பெண் இருக்கிறாங்களே, சிவா கூட தங்குறதையும் பழக்கமாக வச்சுருக்காங்க. அதன்படி கடந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையே சிவா கூட போய் தங்கிட்டார். உங்கள் வீட்டுக்கே வரலை. அதுக்கப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே அஞ்சலி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல. இந்த உறவு தேவையில்லாத உறவு, இதை நிறுத்திடுன்னு சொல்லிட்டு உடனடியாக சண்டை வந்துடுது. சண்டை பெரிய அளவில் போய்கிட்டே இருக்குது. இதனை தொடர்ந்து சண்டைகள் நாளுக்கு நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஜூன் 19ஆம் தேதி திரும்பவும் அந்த பெண் 16 வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சிவா கூட சேர்ந்து வெளியில் எங்கேயோ போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த முறை என்ன பண்ணுறாங்க அஞ்சலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக காவல் நிலையம் போகிறாங்க. போய் இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அதை ஏற்றுக்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஆக்ஷனில் இறங்கிறாங்க. இறங்கி ஒரு வழியாக சிவா கூட இருந்த அந்த பெண்ணை மீட்டு கொண்டு சில பல அறிவுரைகளை சொல்லி, இந்த பாருங்கம்மா இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அஞ்சலியோட வீட்டில் விட்டுட்டு போன அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்காத நாள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களான அந்த அஞ்சலி அவங்களுக்கும் அவங்களோட மூத்த மகளான 16 வயது பெண்ணுக்கும் இடையில் சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக, என்றைக்குமே நிற்காமல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேசாமல் இந்த அம்மாவை கொண்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசித்த கையோட அந்த நிகழ்வை தன்னோட காதலனான சிவா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிவாவும் சரி நம்ம அஞ்சலியை கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவரும் வந்துடுறாரு. இப்போ இந்த கொலையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நம்ம கயிறால் அவங்கள கழுத்து நெரிச்சு கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. உடனடியாக எல்லோரும் கிளம்புறாங்க. யார் கிளம்புறாங்க? அந்த 16 வயது பெண்,
19 வயது சிவாவுடன் தம்பி அவர் 17 வயது. இப்போ அந்த 16 வயது பெண் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 வாலிபர்களையும் வெளியில் நிற்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போயிட்டு சாதக பாதக சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கட்டாயப்படுத்தி அவங்களோட சின்ன தங்கச்சி இருக்கிறாங்களே அவங்கள மட்டும் வெளியில் அனுப்பிடுறாங்க. அனுப்பினதுக்கப்புறம் அந்த பொண் போகிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த 16 வயது பெண் வெளியில் வர்றாங்க. வந்து இப்போ போங்க உள்ளக்க போய் நீங்கள் அஞ்சலியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிவாவோட தம்பியும் உள்ளக்க போகிறாங்க. அவங்க கையில் ஸ்ட்ராங்கான நரம்பு கயிறு வச்சுருக்கிறாங்க. அதை கொண்டுட்டு போகிறவங்க உள்ளக்க போய் அஞ்சலியோட பின்புறமாக போய் அவங்க கழுத்தில் சுற்றி அவங்கள நெரிச்சு கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. இந்நிலையில் அந்த அஞ்சலி அவங்களோட சிறிய மகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உடனடியாக அஞ்சலியோட மூத்த மகள் இருக்காங்க இல்லையா, 16 வயதான பெண், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதவை உள்பக்கமாக பூட்டிக்கிட்டு, இங்கே பார், இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை கொன்னுடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த குழந்தைய எதையுமே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பெண் குழந்தை அப்போதைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியமாக செயல்பட்டு என்ன பண்ணுறாங்க, அஞ்சலியோட மூத்த அக்கா ஒருத்தவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை இந்த மாதிரி சிவா மற்றும் இன்னொரு பையன் அவங்க 2 பேர்த்தையும் வச்சு அம்மாவை கொன்னுட்டு என்னையும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி யாருக்கிட்டையும் இந்த நிகழ்வை சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு மிரட்டுறா, இது நீங்கள் தான் ஏதாவது விஷயம் பண்ணணும்னு சொல்லி அந்த குழந்தை அவங்களோட பெரியம்மாவுக்கு சொல்லிடுது. இந்நிலையில் பார்த்திங்கன்னா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி அந்த என் தங்கையோட மூத்த மகள் தான் அவனோட காதலனோட இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களே இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த காவல்துறை அதிகாரிகளோட விசாரணையை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த சிறுமி இருக்கிறாங்க இல்லையா, 16 வயது சிறுமி அஞ்சலியோட இளைய மகள், இவங்க பார்த்திங்கன்னா இங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் புட்டாக வச்சுட்டாங்க போலீஸ்காரங்க கிட்ட. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த 16 வயது இளம்பெண், 19 வயது சிவா மற்றும் அவனோட 17 வயது தம்பி ஆகிய 3 பேரையும் அப்படியே கைது பண்ணி அதுக்கான தண்டனைக்கான ப்ரொசீஜருக்கு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுறாங்க. இதில் கூடுதலாக நமக்கு கிடைச்ச இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அஞ்சலியோட முதல் கணவருக்கு பிறந்த பெண் தான் இந்த 16 வயதான இளம்பெண். இவங்க பிறந்ததுக்கப்புறம் சில பல வருடங்கள்லேயே அவர் இறந்து போயிடுறாரு, தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த 14 வயது இளம்பெண். இந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 16 வயது இளம்பெண் இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தன்னை ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயும் தன்னை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒத்து வராமலே அவங்க பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு இவங்க கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போயிட்டு என்னை ஏதாவது ஒரு சிறுவர் இல்லத்தில் எனக்கு தங்கி படிக்க வச்சுருங்க, எனக்கு இவங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பையும் காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா, இல்லைம்மா நீ சின்ன குழந்தை, நீ இவங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2வது கணவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சலி இந்த 2 குழந்தைகள் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கும்போது அஞ்சலி நாளுக்கு நாள் பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கிடையில் சிவா அப்படின்ற ஒரு காதலனும் உள்ளே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் பெருசாக பூதாகரமாக ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் பெருசானது அஞ்சலிக்கு தாங்க முடியலை. அவங்க மேற்கொண்டு சண்டை போடுறாங்க. இந்த சண்டைகள் நாளுக்கு நாள் பெருசாக போய் கடைசியில் அஞ்சலியோட இறுதி கட்டத்தில் போய் முடிஞ்சிருது. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். டீனேஜ், அதாவது 13 வயது, இந்த வயது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வயது கடந்து போகும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயதில் தான் பெண் குழந்தைகளுக்கு ஆண் மேலேயும் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் மேலேயும் ஈர்ப்பு ஏற்படும். அவங்க இந்த காலகட்டத்தில் படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்கால கோல், இந்த மாதிரி விஷயங்களில் செலுத்தினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக முடியும். இல்லை காதல் அப்படி இப்படின்னு போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாயிரும். அதை தான் இதை நான் சொல்லலை, இதை பெரிய பெரிய அறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க, பெரிய பெரிய மனத்தத்துவ நிபுணர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 13 வயதை சிறப்பாக கிடக்கிறவங்க வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 13 வயது பெண் குழந்தைகள் இல்லைன்னா ஆண் குழந்தைகள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு வாழ்ந்தால் பெரிய பெரிய இலக்கை எட்டலாம், பெரிய பெரிய ஆட்கள் போல் எடுத்துக்காட்டாக வாழலாம். இல்லையா
இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக தான் வாழ முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு தடவை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் சிறப்பாக அமைக்கணும்னா அந்த 13 வயதை வந்து சிறப்பாக கையாளணும். அதை கையாள தெரிஞ்சவங்க தான் சிறப்பாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.